அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் பெறாது தருவதுவே இரக்கம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: பெறாது தருவதுவே இரக்கம். பெறுவதெல்லாம் குறையே, தருவதெல்லாம் நிறைவே. தனிப்பெரும் கருணை என்பது எதையும் பெறாது தருவதுவே. அதுவே இரக்கம். பெறுவது ஆன்மா, தருவது அருள்ஜோதி. ஆதி ஆன்ம மாயப் படைப்பில் தருவதும் பெறுவதும் மாயாஜாலமே. ஆன்ம அறிவை பெற்றே அருளறிவை பெற வேண்டும். தனிப்பெரும் கருணையே எல்லாம் வல்ல சித்தி. அகரம் ஈதலும் உகரம் பெறுதலுமே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அனகநிலை. ஆ கூட்டல் உ கூட்டல் தா, அடுத்து த கூட்டல் ஆ கூட்டல் உ, அடுத்து அனக ஆ கூட்டல் ஆ கூட்டல் ஆ. தனிப்பெரும் கருணை ஆ கூட்டல் ஆ. அகரமே அருட்பெரும் ஜோதியாயும் தனிப்பெரும் கருணையாயும் அனாதியாயும் அனகமாயும் உள்ளதை காண்க. இம்மாய நரக வாழ்வில் ஸ்வர்க்கம் என்றொரு சுகதுக்கம். இந்நரக வாழ்வில் இன்பம் தேடும் ஜீவக்கூட்டம் அனந்த கோடி. இவர்களை படைத்தவர்கள் மாயா போகி. இவர்களின் படைப்பு ஓர் மாயா ஜீவ அடிமை காட்சி. இக்காட்சியை காண விரும்பாது விடுதலை காண்பவரே ஆத்மஞானி. நான் என்பதும் எனது என்பதும் ஜீவ மாயையே. இந்த நரர் அகவாழ்விலிருந்து தப்பிக்க ஒரு மார்க்கம் உண்டு. அதுவே சுத்த சன்மார்க்கம். இம்மாய வாழ்வை விரும்பாது விரும்பி வருந்தும் ஏழை ஜீவிகளுக்கு இயன்ற மட்டில் உணவு உடை அளித்து இயன்றவரை மாய மல நச்சகற்றி இரக்கமே உயிராய் அனித்திய மாயத்திரையலாம் அகற்றி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என
மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் வாரீர். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவரே சுத்த சன்மார்க்கர். அவரே மாயத்திரை அழிக்க வல்லார். அவரே உயிர்த்தெழுந்தார். மற்றையரெல்லாம் இறந்தவரே. இரக்கமே உயிரானவரே ஜீவகாருண்யர். அவரே அருள்ஞான வீட்டைத் திறக்கும் திறவுகோல். எளிமை கண்டீர் ஒழுக்கமுடன் இரக்கம். இதுவே ஞானம். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.